நான் இந்த மாதத்துக்கு க்ளோசிங் லெட்டரை இஎம்ஐ வாங்கி கொடுத்துறாங்க. நான் தான் ஒரு மாதிரி அந்த நம்பிக்கையில் வாங்கி கொடுத்தேன். இப்போ வந்து பணம் கட்டுறோம், இன்ன வரைக்கும் கட்டலைங்க. நீ கடைசி நாள் வந்து கட்டலை அப்படின்னா நான் என்ன ரீசன் சொல்கிறதுங்க? அவர் இந்த மாதம் டியூ பண்ணிங்க. அவரே தான் இப்போ டைம் கேட்டாருங்க, டைமும் கொடுத்தாச்சுங்க. நீ தேதி என்ன நீங்களே சொல்லுங்கள். 5ஆம் தேதி கட்ட வேண்டிய அமௌண்ட்டுங்க. பேமெண்ட் வாங்கினதுலேருந்து ரீபேமெண்ட்டே லேட்டாக தான் கட்டிட்டு இருக்கேன். போன மாதம் நைட் 9 கட்டினா இருக்கு. சரிங்களா? அப்போது இப்போ அதான் நான் கேட்குறேங்க. இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒரு கட்ட முடியல அப்படிங்கிறாரு. அது அவருக்கு தான் சார் தெரியும் சார். அவர் அடுத்த வாரங்கிறாரு. அவருக்கு என்ன சொல்கிறாரோ எனக்கு அது அப்படியே லெட்டர் எழுதி தர சொல்லுங்கள். நான் இது மாதிரி எங்கள் லோனுக்கு வாங்கி டைம் கேட்டிருந்தேன். சார் அதை நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நான் இன்றைக்கி எனக்கு அனுப்புறதுக்கு வேணும். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறேன் இந்த மாதம் வருங்க. அதாவது நீங்கள் டைம் வேணும் அப்படின்னா 10ஆம் தேதி 15ஆம் தேதி பார்த்துட்டு சார் எனக்கு இந்த மாதம் ஆகாது, எனக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது வேறீங்க. நீங்கள் 29ஆம் தேதி வரைக்கும் கட்டுறேன்னு சொல்லிட்டு கட்டலின்னு சொன்னால் என்ன கேள்வி கேட்பாங்கல்ல? அதுக்கு அதான் சொல்கிறேங்க. அதுக்கு தான் வந்துங்க. இப்போ வந்து என்னால் இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோட சூழ்நிலை. உங்களோட ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமில்லைங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சார், இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பணம் வாங்கியிருக்கேன், நான் இதே கம்பெனியில் நான் இருக்கிறேன். சரிங்களா? இப்போ எனக்கு கம்பெனியில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து நான் வாயில் சொல்ல முடியாது. கரெக்டுங்களா? இப்போ வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லணும்னா இது மாதிரி என்னால் கட்ட முடியலைங்க, இது மாதிரி எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவாயிடுச்சு, இது மாதிரி ஆயிடுச்சு, இது மாதிரி லோனுக்கு வாங்கினேன், வேற ஏதாவது மாற்றானது மாற்ற முடியல, அங்கேயும் லேட்டாக தான் கட்டணுங்க. இவர் என்ன சொல்கிறாரோ அந்த ரீசன் வந்து எனக்கு எழுதி ஒரு கையில் கொடுத்துருக்கேன். நான் ஒன்றும் ஒரு பான் பேப்பர்லையோ இல்லை ஸ்டாம்ப் வச்சோ கேட்கலீங்க. நான் எனக்கு வந்து ஏன் ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு தான் கேட்குறேன். புரியுதுங்களா? செந்தில் வேலுங்க. இவர் வந்து சொல்கிற ரீசனை எனக்கு வந்து அடுத்த வாரம் தேதியில் கட்டுறேங்க, கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் அடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாரோ எனக்கு எழுதி கொடுத்துருங்க. வேற ஒன்றும் நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இடத்த எழுதி கொடுங்க, நான் கம்பெனி எழுதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் ஒன்றும் ஸ்டாம்ப் பேப்பர்லையும் கேட்கலீங்க. உங்களுக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்கன்னு சொல்லலை. நான் ஏன் ரெஃபரன்ஸ் கேட்குறேன். நான் இதை வந்து ஸ்கேன் பண்ணி நான் ரிப்போர்ட் அனுப்பணும். ஏன்னா நம்ம 30 நாள் நீ டைம் கொடுத்துருக்க, ஏன் பேமெண்ட் என்ன கேட்பாங்கல்ல? நீ போய் பார்த்தியா இல்லையா, எதனால நீ ஃபஸ்ட்டு நீ கேட்டுருக்கணும். ஏன்னா ஒரு கேஸ் வருமா வராதுன்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்போ அது இவர் சொல்லணும். நான் இவர் வந்து டேக் ஓவர் போனோம். இவர் வந்து சார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் டேக் ஓவர் போகணும்னு சொன்னார். எங்கள் சைடு க்ளோசிங் லெட்டர் கேட்டார், எல்லாமே கொடுத்தாச்சு. சரிங்களா? இந்த மாதம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 5ஆம் தேதி கட்ட வேண்டிய அமௌண்ட்டுங்க 20ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள். சரிங்களா? க்ளோசிங் அமௌண்ட் வரல அப்படின்னா இஎம்ஐ கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுங்க? அடுத்த வாரம் கட்டுறங்கிறாருங்க. ஆல்ரெடி இது எப்படி சார் பண்ண முடியும்? அது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேங்கிங்க. இன்னொரு விஷயம் புரியுதுங்களா? நான் பேங்கிங் என்ன ரீசன்னா அவர் பார்க்க சொல்லுங்கள். 3ஆம் மாதம் சர்பஸ் வந்துருங்க. ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ 16,000 ரூபாங்கிறது அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து காசு நோட்டீஸ் ஒன்று வந்துருங்க. இது மாதிரி கட்ட முடியல, நீங்கள் ஒன்றும் மாற்றிங்க, இல்லை அப்படின்னா நார்மலைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு. சரிங்க சார், அதையும் எனக்கு நோட் பண்ணி அதையும் எழுதி தர சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி டைம் கேட்குறேன், என்னால் முடியல அப்படின்னா நான் லீவில் பார்த்துக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, நான் எதையும் நான் சொல்லி எழுத வேண்டாங்க. உங்களோட ரீசன் என்னவோ எனக்கு அதை எழுதி கொடுக்குங்கிறேன் சார். எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நீங்கள் உங்கள் சைடு அனுப்பிச்சி விடுங்க. எனக்கு எத்தனாம் தேதி பணம் கட்டுறீங்க, எனக்கு இந்த மாதம் இந்த டைம் ஆகாது, இத்தனை தேதி நான் பணம் கட்டுறேன், என்னோட சூழ்நிலை இது அப்படின்னு ரீசனை போட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருங்க. வேற ஒன்றும் கேட்குங்க சார். லீகல் அனுப்புறேன்னு சொல்லி தான் நோட் பண்ணி அனுப்புங்க. லீகல் நோட்ஸ் ஒன்றே அனுப்ப முடியாது. நீங்கள் பண்ண முடியுங்களா? நான் இன்னைக்கு பதில் கேட்டுக்கிறேங்க. அதுதான் சொன்னதுக்கு தாங்க சார். அது சொல்லியாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்கள் சொல்லியாச்சு சார். நான் தான் சொல்லுங்கள். நான் ஒரு நாள் பார்த்துக்கிறேன். நான் சொல்லுங்க. நான் வந்து அங்கே மெத்த கிடையாது, பெண்கள் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்றது முக்கியம். என்ன இது மாதிரி 6 வரைக்கும் உட்காந்து சொல்லியிருக்காங்க. நான் கேளுங்க, நான் வேணாடே சொல்லல. சரிங்க சார், நான் இல்லையே சொல்லியா சார் நீங்கள் சொல்கிறேங்க. சரி சார், கோர்ட்டு மூலமாக வந்து நீங்கள் அனுப்புங்க சார். நானே வேணுங்கிறேன். இந்த மாதம் எனக்கு பதில் வேணும்ல சார். அதுக்கு தான் சொல்லிட்டாங்க கஸ்டமரோட ரேஸுக்கு நான் லெட்டர் வாங்கி அனுப்புங்க. சார் நான் லெட்டரே அனுப்புங்க. நான் எனக்கு இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு லெட்டர்
இந்தாங்க சார், நீங்கள் சொன்ன ரீசன் எழுதி கொடுங்க. நீங்கள் லீவில் என்ன பண்ணீங்கன்னா அதே எனக்கு போட்டு கொடுங்க. சரிங்களா?